எந்த சபையிலே காணப்படுகிறதோ அவர்களுக்கு 25வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கும்படியான சாக்கியத்தை கற்றுக் கொடுக்கிறார். விளங்குறவன் கையை தட்டி காட்டுங்க. இந்த 4 கிரியைகள் எந்த சபைக்குள்ள இருக்குதோ அந்த சபையானது 25வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கத்தக்கதான ஒரு சாக்கியத்தை தேவன் கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 4 காரியத்தையும் நம்முடைய கிங் ஆஃப் சாலேம் சபை பெற்றிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான சபையாய் மாறி இருக்கிறது. கர்த்தரால் நினைவு கூறப்பட்ட சபையாய் இருக்கிறது. தேவனை ஆராதிக்கிற சபையாய் இருக்கிறது. தேவனால் பலப்படுத்தப்பட்ட சபையாய் இருப்பதினாலே 25 வயதில் இப்ப அவன் ராஜாவாக மாறுகிறான். அதிகமாக அரண்மனை பொறுப்பேற்றுக் கொள்வது, ராஜாவாக பொறுப்பேற்றுக் கொள்வது எல்லாவற்றையும் பார்த்தால் அதிகமாக சரியாக 25 வயதுல தான் அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுப்பாங்க. நியமனம் பிரகாரம் 2 ராஜாக்கள் 14:2 அமத்சியா 25வது வயதிலே ராஜாவாக மாறுகிறார். 2 ராஜாக்கள் 15:33 யோதாம் 25 வயதிலே ராஜாவாக மாறுகிறார். 2 ராஜாக்கள் 18:2 எசேக்கியா, யோயாக்கீம், அமத்சியா, யோதாம், இப்படி வரிசை எல்லா ராஜாக்களுமே 25வது வயதில் தான் ராஜாவாக பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிங் ஆஃப் சாலேம் வயது 25 என்றே நாம் சொல்லுகிறோம். சோ இனிமேல் ராஜாவாக ஆளுகை செய்ய போகிறவர் கிங் ஆஃப் சாலேம். சாலமே ராஜா என்ன செய்ய போறாரு? நம்முடைய சபையை ஆளுகை செய்ய போகிறார். பிரியமாய் இருந்தார், கர்த்தரால் நினைவு கூறப்பட்டவராய் இருந்தார், தேவனை ஆராதிக்கும்படி செயல்படுத்தினார், தேவனால் பலப்படுத்துகிறாய் இருந்த நம்மை இன்றைக்கு ஆண்டவர் இன்னையிலிருந்து இந்த சபையை கர்த்தர் ஆளுகை செய்ய போகிறார். அல்லேலூயா. சோ இது ஒரு ஆளுகையின் ஆண்டு. இனிமேல் பயப்பட தேவையே இல்லை. இனி இன்னையிலிருந்து ராஜாவாகிய இயேசு பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அவனே வரல, அவர் ஆளுகை செய்ய போறாங்க. இந்த இடத்தை ஆளுகை செய்ய போறாரு. உங்கள் மேல ஆளுகை வரப்போது. அவருடைய ஆளுகை வர 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 வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 145:13 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. தலைமுறையாக உள்ளது. அல்லேலூயா சொல்லமா? ஐயோதல்லே சொல்லமா? அல்லேலூயா. கொஞ்சம் டிவியில முகத்தை காட்டுற மாதிரி செய்ய முடியாது, இன்னும் முடியலையா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆளுகையின் ஆண்டு. சோ உம்முடைய ஆளுகை தலைமுறையாக உள்ளது. தானியேல் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். தானியேல் 4:3 வசனம். அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமா இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை தலைமுறையாக அற்புதங்களை செய்ய போகிறார். அவருடைய ஆளுகையில முதல்ல நம்ம சபைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறாரா? இது 25ல இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பிராமிஸ் பண்றாரு, நம்ம சபைக்கு ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஏன் அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும்? விசுவாசிக்கிற அளவுக்கு சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆளுகையை ஆண்டவர் தொடங்குறாய் இருக்கிறார். ஆண்டவர் ஆளுகை தொடங்கினா என்ன நடக்குதுமா? ராஜா ஆளுகை தொடங்கினா ஜனங்கள் என்ன செய்வார்கள்? நடுங்க ஆரம்பிப்பார்கள். ஆண்டவருடைய ஆளுகை வந்துருச்சுன்னா இந்த ஆலயத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக நான் தெரிந்து கொள்வேன். கர்த்தர் சொல்ற இன்னையிலிருந்து அவர் சூஸ் பண்ணிட்டார், நம்மளை தெரிந்து கொள்வார். 2 நாளாம் 7:12 தெரிந்து கொள்ளுவார். அதோடு கூட 7ஆம் அதிகாரம் 14 வசனத்திலே இங்கே பண்ணுகிற ஜெபத்தை கேட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று 2வது கர்த்தர் சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல என் கண்கள் திறந்தவைகளோ என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். கண்ணு திறக்க போற ஆண்டவர் சொல்றார், நீ ராஜாவா வந்துட்டார். அவர் கண்ணு திறந்து பார்க்கிறாரு.
காது செவியை கவனித்து கேட்கிறாரு. அவருடைய நாம ஆலயத்தில் என்னன்னைக்கு இருக்கும், என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை ஆண்டவர் நிலைக்க பண்ண போகிறார். ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் முதல் பாயிண்ட் ஆளுகை செய்ய போறார். இனிமேல் அவர் ஆட்சி தான். சொல்லாமா? இனிமேல் யாருடைய ஆட்சி? ஏசப்பாவினுடைய அரசாட்சி இன்றிலிருந்து ஆரம்பம். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவோமா? அவர் ஆளுகை செஞ்சா போதும் உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அவர் பார்ப்பாரு, கேட்பாரு, எல்லாவற்றையும் கவனித்து கவனித்து உனக்கு என்ன தேவையோ அதை சரியாய் இந்த ஆண்டிலிருந்து அவர் செய்ய போகிறாரு. ஆச்சரியப்பட போறீங்க. ஹல்லேலூயா. சோ முதல் காரியம் ஆளுகையின் ஆண்டு. ஆண்டவர் இப்ப நான் சொல்றேன், நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க போறேன். ஏன்னா அவர் இறங்கி வேலை செய்ய போறேன். அவரே பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் பார்த்துக்கிறேங்கிறேன். அவர் பார்த்துக்க போறார். இது வரைக்கும் நான் பார்த்து புலம்பி தவிச்சது போதும், நீ பேரம் உட்காரு, நான் பார்த்துக்க. என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட என் ஜனங்கள் என்னுடைய ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டு அவருடைய நுகத்தடிகள் எல்லாம் முறிக்கப்பட்டு காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவேன். எல்லாவற்றையும் நன்மையாக நிரப்புவேன், ஆளுகை செய்வேன், ஒன்று குறைவில்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். தேவன் வைத்திருக்கிற சித்தங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கை நடக்க போகுதுங்க. சிம்பிள். பக்கத்தை பார்த்து சொல்ற, ஆண்டவர் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேல் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும், நல்லதுதான் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது எண்ணாவது புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனம். எண்ணாகம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனம். லேவியருக்குரிய கட்டளை என்னவென்றால், லேவியருக்கு உரிய கட்டளை என்னவென்றால் 25 வயது முதல் 25 முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள யாவரும் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்யும் சேனையிலே சேவிக்க வர வேண்டும். இரண்டாவது 25க்குரிய இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தம், இது ஒரு ஆர்டர் கொடுக்கிறார். 25 வயசாகி போச்சு சபைக்கு. ஆமென். அல்லேலூயா. சோ 25 வயது ஆனதுனால நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்யும் சேனையிலே சேவிக்க வேண்டும். தேவனை சேவிக்கிறவர்களாய் மாறணும். 25 இது வரைக்கும் யாரோ சேவிப்பாங்க, யாரோ பாடுவாங்க, நம்ம பாட்டு உட்காந்துருப்போம், யாரோ ஆராதிப்பாங்க. இல்லை, எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கணும், எல்லாரும் ஆண்டவரை துதிக்கணும், எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தணும். ஆண்டவரை நாம சேவிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் மோசேயிடம் தனது திட்டத்தை தெரிவிக்கிறார். இது தேவனுடைய திட்டம், இது அவருடைய திட்டம். 25 ஆகி போச்சுங்க. இனிமேல் என்ன செய்யணும்? எல்லாரும் என்ன செய்யணும்? ஆண்டவரை கண்டிப்பா சேவிக்க வேண்டும். 25 வயது ஆரம்பித்து விட்டதோ அவர்கள் எல்லாரும் ஆசாரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்யும் சேனையிலே சேவிக்கிறவர்களாக வர வேண்டும். அல்லேலூயா. சோ இந்த 25வது ஆண்டின் ஆரம்பம் முதல் ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுக்கென்று பணிவிடை செய்யும் சேனைக்கு வந்து அவரை சேவிக்கிறவர்களாக மாற வேண்டும் என பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சேவிக்க வேண்டும், சேவிக்க வேண்டும் அப்படி சொல்லும் பொழுது நமக்கு ஒரு கேள்வி கேட்கப்படாது. என்ன கேள்வி கேட்கப்படாது? யோபு 21:15வது வசனத்துல ஒரு கேட்கிற ஒரு காரியம், சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணதுனால நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார். இப்படி கேள்வியை கேட்கறது நிறுத்தணும். எதுக்கு நாம சேவிக்கணும்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணதுனால என்ன எனக்கு ஒரு பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமே இல்லை என்று சொல்லி கேட்கிற கேள்வியை நிறுத்திட்டு இன்னையிலிருந்து நாம் ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. மல்கியா 3:14 சொல்கிறது, தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளில் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இப்படி பேசிக்கிட்டே பேசி வீணா போகாதீங்க. இந்த ஆண்டு கர்த்தரை சேவிக்கிற ஆண்டாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 20:19 வெகு மன தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான இருந்தாலும் சரி,
அவரை சேவிக்கிறதுல சரியாக காணப்பட்டார்கள். அல்லேலூயா. யோசுவா சொன்னார்கள் இல்லையா, ஜாசுவா 24:15 நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நல்ல கையை தட்டி இந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் இன்னையிலிருந்து உண்மையை நான் சேவிப்போம். அல்லேலூயா. சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் சேவிப்போம். கர்த்தர் பார்த்துட்டார். கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த ஆண்டு நாம் கர்த்தருடைய ஆளுகையினுடைய ஆண்டாக நாம் விசுவாசிக்கிறோம். ராஜா ஆளுகை செய்ய போறாரு. அதனால ரெண்டாவது நாம் என்ன செய்ய போறோம், அவரை சேவிக்கிறோம். சேவிப்பதினாலே இந்த வருஷம் 7 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போறார். 7 ஆசீர்வாதம் கம்பல்சரியா இந்த 25வது ஆண்டுக்குள்ள வந்திருக்கிற நமக்கு, அனிவர்சரிக்குள்ள வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் இன்னைக்கே ஆரம்பிக்க போறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னையிலிருந்து இதெல்லாம் நடக்கும். விசுவாசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பா நடக்கும். என்ன நடக்கும்? யாத்திராம் 23, 25, 26 இதுல முதல் ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? நாம் இன்றையிலிருந்து ஒரு முடிவு எடுத்துட்டோம். என்ன முடிவு எடுத்திருக்கிறோம்? நான் கர்த்தரையே சேவிப்போம் என்று முடிவு எடுத்திருக்கிறதுனால உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். கையை தட்டுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். விலக்குவேன் சொல்றார். யாரால சொல்ல முடியும்? யார் ஆளுகை செய்கிறாங்களோ. இன்னைக்கு ஆண்டவர் நான் இந்த சபையை ஆளுகை செய்ய போறேன்னு சொல்லிட்டாரு. ஆளுகை செய்ய போகிற சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளே, நீங்கள் என்னை சேவிக்கும் பொழுது உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். அதோடு கூட இனி உங்க வீட்டுக்குள்ள இந்த வியாதி என்ன செய்வாரா? என்ன செய்வாரா? விலைக்கு வச்சிருவார். அவர் பெரிய, ஏன்னா இந்த நாட்டாம தீர்ப்பு சொல்லுவாங்க இல்லைங்களா? நாட்டாம தீர்ப்பு உன்னை நான் ஊரை விட்டு எவ்வளவு தெளிவா சொல்றாங்க. வேலைக்கு நாட்டாம தீர்ப்புக்கு அப்படின்னா ராஜாவினுடைய தீர்ப்பு. இன்னையிலிருந்து உங்க வீட்டுல வியாதி ஆண்டவர் விலைக்கு வைக்க போறாரு. அவர் விலைக்கு வைக்கிறாரு. அல்லேலூயா. சேவிக்கிறேன் என்று சொல்லி நீங்க உறுதியாய் சேவிக்க ஆரம்பித்தால் ஆட்டோமேட்டிக்கா வியாதியை விலக்குவார். அல்லேலூயா. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13, 14, 15 வேகமா போகணும். உபாகமம் 11, 13, 14 நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியம் உன் திராட்சரசம் உன் எண்ணெயையும் எண்ணெய் எல்லாம் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் ஒரு முன்மாரி பின்மாரியை ஆண்டவர் எல்லா வீடுகளுக்குள்ளும் ஊற்றி தானியம் இருக்கும், திராட்சரசம் இருக்கும், எண்ணெய் இருக்கும், எல்லாம் சேர்ப்பாரா. சேர்க்க இல்லாம போகாது. சேர்க்கும் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அது எப்பொழுதுமே இருக்கும்னு அர்த்தம். சேர்க்கப்பட்டு இருக்கும். இல்லை என்கிற வார்த்தை இல்லாதபடிக்கு ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. 2 நாளாம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். மூன்றாவதாக சேவிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும். இப்பொழுது உங்கள் பிதாக்களைப் போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவர் சதா காலத்துக்கும் பரிசுத்தம் பண்ணின அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள். அப்பொழுது அவருடைய உக்கிரமான கோபம், தேவ கோபம் உங்களை விட்டு திரும்பும். உங்களை விட்டு போய் ஆண்டவருடைய கோபம் எல்லாம் வீட்டை விட்டு வெளியேறும். எப்ப ஆண்டவரை சேவிக்க 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 ஒருவேளை தேவன் நம் பேரிலே கோபமா இருப்பார் என்று சொன்னால், கோபப்படுற அளவுக்கு நாம் நடந்திருப்போம் என்று சொன்னால், இன்னைக்கு அந்த கோபத்தை விட்டு ஆண்டவர் திரும்புகிறார். சேவிக்க ஆரம்பிச்சதுனால அவர் நம்மை கோபத்தை விட்டு என்ன செய்வாரு? திரும்புகிறவராக மாறுகிறார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆண்டவரை நாம் சேவிக்க 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 கர்த்தர் செய்யக்கூடிய விசேஷமான ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில்
என்னிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்ய போற. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு பெரிய மகிமையான காரியங்கள் இனி உங்க வீட்டில் நடக்கும். ஒரு குளோரி 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 என்று சொல்லி தேவன் மகிமைப்படுத்துகிற ஒரு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அவர் செய்கிறவராய் இருப்பார். நாம் கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 23 24வது வசனத்திலே கர்த்தரை சேவிக்கும் பொழுது, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். உங்களை பாஸ்டர் நீங்க பயப்படாதீங்க, நீங்க பெரிய பெரிய ஆளுகளுக்கு முன்னாடி நிக்க போறீங்க. இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். பெரிய சாயம். இவன் ஒரு ஆளு தான் ரட்சிக்கப்பட்டவன், இவன் ஒரு ஆளு தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவன் ஒரு ஆள் தான் ஆண்டோடு கூட பேசுகிறவன், கூட வந்திருக்கிறவன்லாம் ஒண்ணும் இல்லாதவன். ஆனாலும் அவங்களுக்கு இவன் சேவிக்கிற தேவன், இவன் சேவிக்கிறதுனால தேவன் இவனுக்கு தயவு பண்ணுகிறார். யாருக்கு? உங்கள் நிமித்தம் உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும். அவங்க அறிஞ்சிருந்தாலும் அறியாமல் இருந்தாலும், தெரிஞ்சிருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும், தேவன் அறியாமல் இருந்தாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் தயவு பண்ணுவார். நீ கர்த்தரை சேவிக்கிற பிள்ளையாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக 7வதாக கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 23. நீங்கள் கர்த்தராகி கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை சுதந்திரவாளியாக மாற போறோம். இனிமேல் சுதந்திரவாளி தான். அப்படின்னா என்ன? சுதந்திரம் எங்க போனாலும் ஈஸியா போகலாம், ஈஸியா எடுக்கலாம். ஆண்டவர்கிட்ட எதனால கர்த்தாவே எனக்கு இது வேணும்னு கேட்டா கர்த்தர் கொடுப்பாரு. நீ ஈஸியா எடுத்துக்கலாம். போட்டு புலம்பி அழுது கெஞ்சி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஒரு சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க ஒரு சுதந்திரவாளியானால் ஆண்டவருடைய எதை நாளைக்கு எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டா நாளைக்கு கொடுத்துருவாரு. அல்லேலூயா. சிம்பிளா ஒரு கேட்டு ஆண்டவர் நாளைக்கு எனக்கு பிரியாணி சாப்பிடும் போல கேட்டு பாருங்களேன். அது நாளைக்கு என்ன வரும் உங்களுக்கு? அமைதியா இருக்கு. சாயந்தரம் இட்லி வேணும் கேட்டேன்னா என்ன கொடுப்பாரு? இட்லி கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் வந்து சுதந்திரவாளி. அப்ப நம்ம கேட்ட உடனே கொடுக்குற ஒரு காரியம். இது அதுக்காக இட்லி பிரியாணி கேட்டுக்கிட்டே இருக்காருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க. கர்த்தரை செய்ய வல்லவராய் இருப்பார். 7வதாக யோபு 36ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோபு 36:11. என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்வருமாகிய என் சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்போம். நாட்கள் நன்மை, தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் சொல்லும் போது கை தட்டணும். வருஷங்கள் எப்படி வாழ போறீங்க? வருஷம் முழுவதும் செல்வ வாழ்வு வாழ போறீங்க. என்னமோ வாழ்வு வாழ போறீங்க இல்ல, செல்வ வாழ்வு. அல்லேலூயா. செல்வ வாழ்வுக்குள்ளதாக நாம் மாற போகிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22:4 சொல்லப்பட்டிருக்கும் முக தரிசனத்தை நாம் பார்க்க முடியும். இதிலிருந்து நீங்க ஜெபம் பண்ணும்போது அவரை சேவிக்கிறவர்களுக்கு தேவன் உண்மையாய் சேவித்தால் ஆண்டவருடைய முகத்தை இந்த ஆண்டு நீங்கள் தரிசிக்க போகிறீர்கள். உங்களுக்கு தான் சொல்றாரு, ஜெபம் பண்ணும்போது, தரிசனம் காணும் போது, சொப்பனம் காணும் போது, தேவ சமுத்திரம் காத்திருக்கும் பொழுது, உண்மையாய் சேவிக்கிறோம் பிள்ளைகளாய் மாறும் பொழுது அவர் ராஜாவின் ஆளுகையை புரிகிறதுனாலே அவருடைய முக தரிசனத்தை நாம் காண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் 1 வசனம் 3வது கடைசியாக ஆண்டவர் அதை 25 செய்யக்கூடிய ஒரு காரியம். நாங்கள் சிறைப்பட்டு போன 25ஆம் வருஷத்தின் ஆரம்பத்தில் 1ஆம் மாதம் 10ஆம் தேதியாகிய அன்றே கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது. இன்னிலிருந்து 25ஆம் வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்தே கர்த்தர் என்ன செய்ய போறாரா? அவருடைய கரம், தேவ கமரம், தேவ கரம் உங்கள் மேல் அமருகிற ஆண்டு. 1 ஆளுகையின் ஆண்டு, 2 சேவிப்பதின் ஆண்டு, 3வது
கர்த்தருடைய தேவ கரம் உங்கள் மேலே அமர போகுதுங்க. தேவனுடைய கரம் இறங்கினா போதும். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தருடைய கரம் உங்களுக்கு துணையாய் வரப்போகுது. தேவனுடைய கரம் ஒருமனப்படுத்தும். 2 30:12 ஒருமனப்படுத்துகிற கரம். எஸ்ரா 7:6 கேட்பவைகளை பெற வைக்கும் கரம். எஸ்ரா 7:9 எருசலேமுக்கு வர வைக்கும் கரம், சபைக்கு வர வைக்கும், ஒழுங்கா சர்ச்சுக்கு வர வைக்கும் கரம். எஸ்ரா 7:28 திடன்கொள்ள வைக்கும். எஸ்ரா 8:22 நன்மை செய்யும் தேவ கரம். எஸ்ரா 8:39 சத்துருவின் கைக்கு தப்புவிக்கும் கரம். நெகேமியா 2:8 ஆர்டர் பெற வைக்கும் கரம். நெகேமியா 2:8 வாசி நம்ம முடிப்போம். நெகேமியா 2:8 இப்பெல்லாம் வசனம் சொன்னாவே உங்களுக்கு போதும். இத்தனை கரத்துடைய வல்லமை. தேவாலயத்தில் இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அழகத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடுவாராக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஒரு கட்டளை உங்க மேல கர்த்தருடைய கரம் இருக்கிறான். இனிமேல் உங்களுக்கு எல்லாம் ஆர்டர் வரப்போகுது. எல்லா ஆசீர்வாதத்தின் ஆர்டர் உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஆண்டவர், அதாவது சாதாரண மனுஷன் ஆர்டர் போட்டால் கிடைக்காது. ஆண்டவர் ஆர்டர் போட்டால் கண்டிப்பாக வந்து கொடுத்து ஆசீர்வதித்து உங்களை அனுப்ப போகிறார். நல்ல கையை தள்ளி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சுருக்கமாக அழகாய் இந்த வசனத்தை வீட்டில் போய் உட்காந்து தியானம் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு வசனத்தையும் விளக்க சொல்லிக்கிட்டே இருந்தால் நேரம் போயிடும். அதுக்காக உங்களுக்கு இப்பெல்லாம் நீங்கள் ரொம்ப ஞானமுள்ளவர்களாக இருக்கிறீங்க, அறிவாளியாக இருக்கிறீங்க, வசனத்தை உடனே உட்கொள்கிறீங்களா இருக்கிறீங்க. ஆமேனே வரல. அவன் நல்ல சிம்பிளா வசனம் மட்டும் சொன்னா போதும், வார்த்தையை கிடைச்சா போதும், எடுத்துட்டு போய் உட்காந்து நீங்க வீட்டில் உட்காந்து மெடிடேட் பண்ணி பாருங்க. இந்த வருஷம் உங்களுக்கு இந்த 3 காரியங்களை செய்ய போறாரு. ஆனால் ஒன்று, நல்லா சேவிக்க. கர்த்தரை சேவித்தல் என்று சொன்னால், நான் சேவிப்பதில் முக்கியமான காரியம் நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு ஒரு நேரத்தை வச்சு ஆண்டவருக்கு நன்றியா செலுத்துங்க. 2வது, ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2வது சேவிப்பதிலே முதல் நன்றி, 2வது ஸ்தோத்திரம், 3வது ஆராதனை. இந்த 3 இணைஞ்சிருந்தா நீங்க கர்த்தரை சேவிக்கிறீங்க. சேவிச்சா மேலே சொன்ன 7 ஆசீர்வாதம் உங்களுக்கு நேரம் வரும். அதோடு கூட தேவனுடைய கரம் அப்படி கை தலையை தட்டி வெரி குட் சொல்லும். அது வெரி குட்னு சொல்லும் போது 7 ஆசீர்வாதம் வந்து. ஸோ கிட்டத்தட்ட மொத்தம் 21 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த ஆண்டு வைத்திருக்க. மொத்தம் எத்தனை ஆசீர்வாதம்? ஆளுகையின் தன்மையிலே 7 ஆசீர்வாதம், சேவிப்பதிலே 7 ஆசீர்வாதம், கரம் அமரும் போதும் 7 ஆசீர்வாதம். 21 ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் இந்த 25வது ஆண்டிலே நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம காலையில் எழுதி வச்சுக்க பெரிய சாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கோம். அப்படின்னாலே ஒரு கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும்.